வந்து விஷயத்த கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கார்ட்ட சூர்யாட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நீங்கள் வந்து பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டுருங்க, நான் வெளியில் போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள், எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லாதீங்க வீட்டில், அவங்க எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க. எல்லோரும் பூஜைக்கு வந்துடுறாங்க. பாட்டிமா மகா எங்கன்னு கேட்கும்போது, மகா வெளியில் போயிருக்க அப்படின்ட்டு சூர்யா சொல்கிறாப்புல. பாத்தியா முக்கியமான கட்டத்தில் இப்படி வெளியில் போயிருக்கா பார்த்தியா, அவளுக்காக நீங்கள் எல்லோரும் பரிந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராதேவி பேசுகிறாங்க. எல்லாருக்கும் அதில் ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் சூர்யா இந்த விஷயத்த சொல்கிறாப்புல. பிரபாவுக்கு வந்து ஆக்சிடென்ட்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, அதனால தான் வெளில போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து மகா போய் பார்க்குறாங்க, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்க இடத்த போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த பிரபான்ற பேரில் யாருமே இல்லாமாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டுட்டு நம்ம மகாவுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அம்மா வந்து என்னம்மா அப்படிங்கும்போது, அம்மாட்ட விஷயத்த சொல்லாமல் கேட்கும்போது, அம்மா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பிரபா பக்கத்தில் இருக்க அப்படின்னோடனே, ஆமாம் பிரபாட்ட கொடுங்கன்னொடனே பிரபாவும் பேசுகிறாங்க. அப்போ ஃபோன் காலில் யார் பேசுனா, இது நம்மளுக்கு ஃபுக்கியாக யார் பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதோட அந்த கவலையோடு அவங்க நேராக வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. பூஜையில் கலந்துக்கிட்டாங்களா இல்லை பூஜை முடிஞ்சா அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர்